கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. இயேசு ஜெபம் பண்ணுவதற்காக பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஒரு மலையின் மேல் ஏறினார். கொஞ்ச தூரம் தள்ளி போய் தனித்து ஜெபம் பண்ணினார். அப்போது அதை பேதுருவும் யோவானும் யாக்கோபும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் ஜெபிக்கிற போது அவருடைய முக உருவம் மாறுபடுகிறது. அவர் அணிந்திருந்த ஆடை வெண்மையாகி பிரகாசமாக அவர்கள் கண்களுக்கு தெரிந்தது என்று பார்க்கின்றோம். மோசேயும் எலியாவும் மகிமையான ரூபமாய் காணப்பட்டு இயேசுவோடு சம்பாஷித்ததை இவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் எதை குறித்து அவருடனே சம்பாஷித்தார்கள் என்பதையும் அவர்கள் கேட்டார்கள். எருசலேமிலே இயேசு படப்போகிற பாடுகள், அவருடைய மரணம் யாவற்றையும் குறித்து அவர்களுடனே சம்பாஷித்தார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் நாம் ஜெபிக்க நமது முகரூபம் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நம்முடைய வஸ்திரமாகிய வாழ்க்கை வெண்மை என்கிற பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்றும் இயேசு விரும்புகிறார். இப்படித்தான் ஒரு ஊழியர் சென்னைக்கு பிரயாணமாய் சென்றார். அவர் பேருந்தில் பயணம் செல்கையில் அருகில் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் பிரயாணமாய் வந்தார். 2 பேரும் பேசிக்கொண்டே சென்றனர். கடைசியாக அந்த கிறிஸ்தவர் அல்லாதவர் ஊழியரை பார்த்து கேட்டார், நீங்கள் கிறிஸ்தவர்களா என்று கேட்டார். ஏனென்றால் அதுவரை கதைகளை பேசினார்களே தவிர நான் ஒரு ஊழியன் என்றோ நான் ஒரு கிறிஸ்தவன் என்றோ கூறவில்லை. ஆனால் அவர் சொன்னார், உங்கள் முகமே காட்டிக் கொடுக்கிறது. ஏனென்றால் உங்கள் முகம் பிரகாசமாய் என் கண்களுக்கு தெரிகிறது, உங்கள் வாழ்க்கையும் பரிசுத்தமானதாய் எனக்கு தெரிகிறது என்றார். எத்தனை உண்மை, எத்தனை சாட்சி என்று பாருங்கள். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் ஜெபிக்க நம்முடைய முகம் மற்றவர்களுக்கு பிரகாசமாய் தெரிகிறதா? நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக உள்ளதா என்பதையும் சிந்தித்து பார்ப்போம். ஜெபிக்க இயேசுவானவரோடு பரலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் இறங்கி வந்து அவருடைய பாடு மரணங்களை குறித்து பேசி தேற்றினது போல் நாம் ஜெபிக்க இயேசு நம்மை தேற்றுவார், நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த நேரத்தில் யாரெல்லாம் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் பிரகாசத்துக்காகவும் பரிசுத்தத்துக்காகவும் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் கேட்பதை அருளி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமீன்.